இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா வி ஸ்டாக் எஸ் ஸ்டாக் வந்து ஒரே செல்லில் வந்து எப்படி இது கம்பைனாக யூஸ் பண்ணுறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எங்களை 2 டேபிள் இருக்குது. ஒன்று HPDCன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று CNC டேபிள்னு இருக்குது. 2 டேபிள் இருக்குது. 2 டேபிள் இருக்க டேட்டாவும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி எப்படி வந்து ஒரே சீட்டில் யூஸ் பண்ணுறதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வந்து நம்ம லெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். லெட்டுன்னு கொடுத்துங்க, LET லெட்டுன்னு கொடுத்துட்டோன்னே ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் கேட்கும். நம்ம என்ன ஃபஸ்ட்டு போகிறோம், ஏன்னு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறேன் வி ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எஸ் ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறேன். எஸ் ஸ்டாக் வந்து ஹரிசாண்டல் எஸ் ஸ்டாக் கொடுத்துங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போது HPDC அட்ரஸ் வேணும். அப்போது HPDC ஹேஷ் ஹெட்டர்ஸ். இப்போ ஹெட்டர்ஸ்ன்னு வச்சுங்க, அட்ரஸ் வச்சு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. இப்போது என்ன பண்ணுங்கள், கமா. இப்போது CNC என்ன பண்ணுவோம், CNC கொடுத்துட்டு இப்போது ஹெட்டர்ஸ் அதுக்கும் இப்போது ஹெட்டர்ஸ் அதேமாதிரி ஹெட்டர்ஸ் கொடுத்துங்க, ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ். இப்போது இங்கே ஏன்னு கொடுங்க, ஏன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ கொடுத்திங்கன்னா அது ஹெட்டர்ஸ் வந்து யூனிக்காக இப்போ வந்து டேட்டா வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து நம்ம அதுக்காக என்ன பண்ண போகிறோம், இங்கே யூனிக் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். யூனிக் கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து இங்கே கமா ட்ரூனா காலத்தை எடுத்துக்கோம், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. ஓகே. இப்போது சீரியல் நம்பர் வந்து 2 இடத்துல இருந்து இப்போ வந்து ஒரு இடத்துல இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதேமாதிரி வந்து இதில் அதே செல்லில் வந்து இப்போ லெட்டுக்கு இருக்குல்ல, லெட்டில் வந்து நம்ம பீன்னு ஒன்று காலம் போட்டுக்குவோம். பீன்னு கொடுத்து கமா. இப்போது இங்கேயும் ஒரு எஸ்டாக் கொடுத்துங்க. எஸ்டாக் ப்ராக்கெட். இப்போது HPDC கமா CNC ப்ராக்கெட்டு. இப்போ கமா B ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. இப்போது பிக்குள்ளே உள்ள டேட்டா எல்லாமே யூனிக்காக வந்துடும். இப்போயும் இதுலேயும் வந்து நமக்கு வந்து 2 டேபிள் இருக்கும், அந்த 2 டேபிள் வந்துடும். இப்போ எனக்கு அந்த டேபிள் வேணாம், யூனிக்காக வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கும் யூனிக் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எஸ்டாக் யூனிக் ப்ராக்கெட்டு ட்ரூ ப்ராக்கெட் க்ளோஸ் கொடுத்து ஓகே ஊற்றினா இப்போது யூனிக் டேட்டா மட்டும் இதில் வரும். இப்போனா அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போ 2த்தையும் எஸ்டாக்கில் கம்பெனி போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட்டாக வந்து இங்கே சீனு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து வி ஸ்டாக் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். வி ஸ்டாக் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. B ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. C டேபிள் வேணும். இப்போ C ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. ஓகே. இப்போ வந்து எல்லாமே ஒரே டேபிள் வந்து எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ வந்து இதன் மூலிமா நம்ம வந்து ஈஸியாக வந்து கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வி ஸ்டாக் எஸ்டாக் கம்பைன் பண்ணி இது மூலிமா வந்து ஒர்க் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.